கடலும் வானமும் சந்திக்கிற இடத்துல நமக்கு மேல இருக்கிற பரப்பு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். அந்த அலைகளுக்கு அடியில ஒரு தனி உலகமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இயற்கை இங்க ரொம்ப நேர்த்தியா சத்தமே இல்லாம மத்த உயிரினங்களுக்கு துணையா இருக்கு. பல கோடி வருஷமா கடல்வாழ் உயிரினங்களை வளர்த்து விடுற சில சக்திகளால தான் இந்த சமநிலை நீடிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் கடல் பாசி. இது இயற்கையோட ஒரு முக்கிய ஆதரவு. இதுல நிறைய வகை இருந்தாலும் நம்ம இந்திய கடற்கரை ஓரங்களில் கிடைக்கிற சர்காசம் நரிமம்ங்கிற பழுப்பு நிற கடல் பாசி ரொம்ப ஸ்பெஷல். கடல் நீர்நிலைகள் மாறினாலும் சரி, பலமான நீரோட்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த சர்காசம் பாசி வேர் ஊன்றி உறுதியா நிற்கும். அது ஊட்டச்சத்தை சேமிச்சு வச்சு மற்ற உயிரினங்கள் வாழ்றதுக்கு தேவையான வளர்ச்சி சமிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதே இயற்கை சக்தி உங்களோட பயிர்களையும் பலப்படுத்தினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு விவசாயத்துல தரமில்லாத மண், உவர்த்தன்மை, வெயில் கொடுமை, பலவீனமான வேர்கள்னு பயிர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்குது. கடல் மாதிரியே பயிர்களுக்கும் வளர்ச்சி ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு இயற்கையான பிடிப்பு தேவை. அங்கதான் கோரமண்டல் களமிறங்குது. ஆழ்கடலோட சக்தியை நம்ம நாட்டு விவசாய நிலங்களுக்கு கொண்டு வந்து இந்திய விவசாயத்தை இயற்கை மூலமா இது பலப்படுத்துது. மெட்டாரோ இது வேர்களை பலப்படுத்த கடல் பாசி மூலமா உருவான ஒரு பயிர் ஊக்கி நம்ம நாட்டுக்கே உரிய பழுப்பு நிற கடல் பாசியான சர்காசம் நரிமம் மூலம் செயல்படுது. மெட்டாரூட்டோட ஒவ்வொரு குருணையிலையும் அந்த சர்காசம் நரிமம் பாசியோட முழு சக்தியும் இருக்கு. இதில் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. வளர்ச்சிக்கு ஆக்சின்கள் மற்றும் சைட்டோகைனின்கள், அழுத்தத்தில் இருக்கும் செடிகளுக்கு உதவும் அமினோ அமிலங்கள், நுண் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மண்ணின் உயிரோட்டத்தை மேம்படுத்தும் கரிம சேர்மங்கள் உள்ளன. இது மட்டும் இல்லாம மெட்டாரூட்ல செடிகளுக்கு பாதுகாப்பு தர ஸ்ட்ரெஸ் ப்ரொடெக்டர்ஸ் மற்றும் மண்ணோட தரத்தை உயர்த்துற அல்ஜினிக் ஆசிட், மானிட்டால் மற்றும் பெட்டைன்ஸ் போன்ற சத்துக்களும் உள்ளன. இப்படி இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து செயல்படுறதால இது வேர்களை பலப்படுத்துது, மண் வளத்தை அதிகரிக்குது, அப்புறம் வறட்சியில இருந்து பயிர்களை பாதுகாக்குது. இதனால இந்திய விவசாயத்துக்கு ஒரு நல்ல சமநிலையும் புத்துணர்ச்சியும் கிடைக்குது. ஒரு முறை பயன்படுத்திய பிறகு மெட்டாரூட் வேர் பகுதியை செயல்படுத்தி புதிய வேர் தூவிகள் மற்றும் சீரான வளர்ச்சியை ஊக்குவிக்குது. இதுல இருக்கிற இயற்கை சத்துக்கள் வறட்சி மாதிரியான சூழல்லையும் செடியை உறுதிய வைக்குது. மண்ணோட தன்மையை சீராக்கி செடிகள் ஊட்டச்சத்தை நல்லா உறிஞ்சுறதுக்கும் இது உதவுது. அதே நேரத்துல மண்ணில் இருக்கிற நன்மை செய்யற நுண்ணுயிர்களுக்கு இது புத்துயிர் தருது. இதனால மண் வளம் அதிகமாகி ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகுறதுனால விளைச்சல தானா கூடும். வேர் ஆழமா போறதால வறட்சி, உப்புத்தன்மை, வெயில்ல எதையும் தாங்கி பயிர் நல்லா வளரும். மெட்டாரூட்டை பயன்படுத்துறதால விவசாயிகளுக்கு பல தெளிவான நன்மைகள் கிடைக்குது. வேர்கள் நல்லா பலமாகி சத்துக்கள் சீக்கிரம் உறிஞ்சும். வறட்சியை தாங்கி வளரும். நுண்ணுயிர்களால மண்ணும் ஆரோக்கியமாகும். இதனால் தரமான விளைச்சலும் அதிக மகசூலும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சாகுபடி செலவு குறையுது. விவசாயம் இன்னும் சுலபமாகவும் நிலையானதாகவும் மாறுவதோடு இல்லாம இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு பொறுப்பான முறையாகவும் அமையுது. மெட்டாரூட் நம்ம ஊர் விவசாயத்துக்கு ரொம்பவே ஏத்த ஒண்ணு. இது நீங்க நேரடியா மண்ணில் பயன்படுத்தலாம். தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பூக்கள்னு எல்லா வகையான மண்ணிலையும் சூழலையும் வளர்ற பயிர்களுக்கும் இது நல்லா கை கொடுக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா மெட்டாரூட்டை 2 தடவை பயன்படுத்தணும். முதல்ல இதை அடி உரமா போடணும். அப்புறம் விதைச்ச அல்லது நாத்து நட்ட 30 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை போடணும். விவசாயிகளுக்கு மெட்டாரூட்னா ஒரு நம்பிக்கை. ஆரோக்கியமான மண், உறுதியான பயிர், அப்புறம் கை நிறைய லாபம். ஒவ்வொரு பருவத்திலையும் கடலோட சக்தியை உங்க வயலுக்கு கொண்டு வந்து எல்லா பயிர்களுக்கும் இயற்கையோட பலத்தை இந்த மெட்டாரூட் தருது. மெட்டாரூட் பயிர்களுக்காக இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதம்.